ஹாய் மக்களே, சென்னையில் ஒரு நாள் வீடியோ பார்ப்போமா. இது வந்து மெரினா பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆனால் வந்து ரொம்ப க்ளீன் எல்லாம் இல்லை, நீட்னஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ வரனால தான் அப்படி இருக்குது. ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. ஆனால் ஓகே தான், எப்பயுமே பீச்சில் அப்படி தானே இருக்கும் மக்கள். அதுக்கப்புறம் ஒரு கன்றாவியான ஒரு ரூமில் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். ரூம் ஃபுல்லுமே சரியான நாற்றம் மக்கள். இங்கே பாருங்களேன் ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. இந்த டைம் சென்னை ட்ரிப்பே நல்லா இல்லை, அதே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, சீசன் 4 ஹோட்டலோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவான்மியூர் பீச் போனோம். அங்கேருந்து நாங்கள் திருவான்மியூரில் தான் ரூம் சீசன் 4 ரெசிடென்ஸ்னு தங்கியிருந்தோம். அங்கேருந்து 3 கிலோமீட்ரு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் சும்மா வந்து பீச் கொஞ்ச நேரம் காலையில் விளையாண்டுட்டு. கூட்டமே இல்லை. இந்த பீச்சுமே ரொம்ப க்ளீனுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை மக்களே. இதுலேயுமே வந்து அங்கங்கே வந்து குப்பை அது இதுன்னு பேப்பரு எல்லாமே போட்டு வச்சிடுறாங்க. டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க, எல்லாருமே டஸ்ட்பின்லேயே போட மாட்டேங்கிறாங்க. கீழே தான் அவ்வளோ குப்பை பேப்பர் அவ்வளோ கிடக்கு பீச்சில். பாருங்களேன், பீச் ஆனால் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது. இங்கேயுமே எப்பயுமே தண்ணியில் வந்து அந்த ஸ்மெல் தான் இருக்குது, பீச்லேயுமே அந்த ஸ்மெல்லு தான் இருக்குது. எங்களுக்கு தான் அது வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் ஊர்லலாம் பீச்சே எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்துகிட்டு பீச்சை போய் பார்த்துட்டு நல்லா சுற்றிட்டு. இங்கே வந்து யாருமே பெருசாக ஒரு ஐஸ்கிரீம் கடையோ ஒரு சுண்டல் கடை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. யாருமே இல்லை. அக்கம் பக்கத்துலேயுமே கடைங்க எதுவுமே இல்லை. ஆட்டோ ஸ்டாண்டுமே வந்து உள்ளே இல்லை. கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தோடனே தான் ஆட்டோ ஸ்டாண்டே பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய 4-5 ஆட்டோ நின்றுருந்தாங்கன்னு பார்த்தா எஃப்சிக்கு ஏதோ வந்தவங்க போல், அந்த சைடு எஃப்சி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வேறு எதுவுமே பெருசாக இல்லை மக்களே. ஸோ அதனால் பீச்சில் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஆல், பாய்.